என்னத்த தமிழ் கூட்டிட்டு வரேன்னு சொன்னா இன்னும் ஆளைய காணோம். தமிழ் வருவேன்னு சொன்னா அத காப்பாத்துவா. கண்டிப்பா வருவா. எங்க ஆ? அவ வந்துருவாளா? மணி என்ன ஆகுது? எனக்கு தெரிஞ்சு அவன் பிளைட் ஏறி போயிருப்பான். இவ ஏர்போர்ட்ட வேடிக்கை பார்த்துட்டு தான் வருவா. சவால் விடுறதுக்கு ஒரு நேரம் வேணாமா? அதெல்லாம் நடக்காது அமுதா, நீ தைரியமா இரு. பா, அந்த தமிழை நம்ப முடியாது. இறங்குங்க ஹஸ்பண்ட். எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இறங்குங்க. நீங்க எவ்வளவு கோவமா இருந்தாலும் ஃபங்க்ஷன் நடந்தே ஆகணும். வாங்க போலாம். வாங்க வாங்கன்றல. டேய் சிபி, என்ன வேலைடா பண்ண? உனக்கு தமிழ் மேல இருக்கிற கோவத்துக்காக எங்களை எல்லாம் வேணான்னு தூக்கி போட்டுட்டு போயிடுவியா? எங்க இருந்துடா வந்துச்சு இந்த புத்தி? அம்மா அப்பா தங்கச்சின்னு எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல வேண்டான்னு சொல்லிட்டல. இங்க எல்லாரையும் விட்டுட்டு அப்படி என்னடா உனக்கு சுதந்திரம் சந்தோஷம் பெருசா போச்சு? சொல்லுடா. மீனா விடு. இல்லத்த, நாம எல்லாரும் தானே இவனை வளர்த்து ஆளாக்கணும். எப்படி கொஞ்சம் கூட குடும்பத்து மேல ஆசா பாசம் இல்லாம இவனுக்கு போச்சு? எல்லாருக்கு கோபம் கண்ணை மறைக்குது. அது அழிஞ்சிட்டா எல்லாம் சரியாயிடும். நீ போய் பூஜைக்கான வேலையை பாரு. சிபி, விதின்னு ஒண்ணு இருக்கு. அத ஒருவேளை நீ லண்டன் போயிருந்தாலும் நான் விட்டிருப்பேன்னு நினைக்கிறியா? நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி தமிழுக்கு டிக்கெட் போட்டு அங்க அனுப்பி வச்சிருப்ப. இந்த ஜென்மத்துல நீ தமிழோட தான் வாழணும். அதை யாராலையும் மாத்த முடியாது. போ. பழத்தை எல்லாம் துலாபாரத்துல எடுத்து வைங்கோ. சரி ரைடா. பார்த்து பார்த்து. வை வை வை. வேற என்ன இருக்கு? ஜனமா, சிபியத்தான் 70 கிலோ தான் இருப்பாரு. நாங்க அதை தாண்டி 80 கிலோ பழம் வச்சிருப்போம். இன்னும் சமமாவே ஆகலையே. ஏண்டா அறிவு கட்டவன, அததான் முதல்லயே சொன்னாங்க.
நீ தான் அவங்க பேச்சுல நம்பிக்கை இல்லாம முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன. விருப்பம் இல்லாத கல்யாணம்னு இப்ப கடவுளே சொல்லிருச்சுல்ல. இதுக்கு மேல இந்த ஃபங்க்ஷன் நடக்கணுமா? ரத்த சொந்தம் உள்ளவங்க ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து துலாபாரத்துல வைங்கோ. எப்படியும் ஏற போறதில்ல. அண்ணே நீ போய் வைனே. நான் எதுக்கு வைக்கணும்? என்னண்ணே நீயும் என் ரத்த பந்தம் தானே, ஓ மருமகன் தானே, போய் வைனே.